வானம் வசப்படுமே. சூரப்புலி என்ற சொற்றொடரை நாம் கேள்விப்பட்டிருப்போம். எந்த ஒரு துறையிலும் அசாத்திய திறமை, அசத்தும் வேகம், அசாதாரணமான விவேகம், அற்புதமான நளினம், அதிசயமான நிதானம் போன்ற பண்புகளை பிரதிபலிக்கும் ஒருவர்தான் சூரப்புலி என்று அழைக்கப்பட தகுதி பெறுகிறார். எல்லா துறைகளிலும் சூரப்புலிகள் இருந்தாலும் விளையாட்டுத் துறைக்குத்தான் அந்த சொற்றொடர் அதிகமாக பொருந்தும். இன்று நாம் சந்திக்கவிருக்கும் நாயகர் அவர் தேர்ந்தெடுத்த விளையாட்டுத் துறையை தனி ஒரு மனிதனாக ஒரு புதிய உச்சத்துக்கு கொண்டு சென்றிருப்பவர். பணக்காரர்களின் விளையாட்டு என்ற புனைப்பெயரை பெற்றிருந்த அந்த விளையாட்டு இவரது வரவுக்கு பிறகு நடுத்தர வர்க்கத்தின் மிக விருப்பமான விளையாட்டாக உருவெடுத்திருக்கிறது. அவ்வளவு வசீகரத்தை அந்த விளையாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார் அந்த அதிசய வீரர். ஆட்டத்தில் மட்டும் அவர் சூரப்புலி இல்லை, அவரது பெயரிலும் புலி ஆட்சி செய்கிறது. ஆம், கோல்ஃப் உலகின் சூரப்புலி, முடிசூடா இளவரசன் டைகர் வுட்ஸ் 1975 ஆண்டு டிசம்பர் 30 கலிபோர்னியாவில் பிறந்தார் எல்ட்ரிக் வுட்ஸ். அவரது தந்தை ஏர்ல் வுட்ஸ் 20 ஆண்டுகள் அமெரிக்க ராணுவத்தில் பணியாற்றியவர். வியட்நாம் போரின் போது அவர் தாய்லாந்தில் பணியில் இருந்தார். அந்த காலகட்டத்தில் குல்டிடா புன்சவாட் என்ற தாய்லாந்து பெண்ணை மணந்து கொண்டார். அவர்களது திருமணம் 1969 ஆண்டு நடைபெற்றது. ஏர்ல் வுட்ஸ் கால்வாசி சீனர், கால்வாசி அமெரிக்க இந்தியர், அரைவாசி கருப்பர். தாயார் குல்டிடா வுட்ஸ் கால்வாசி சீனர், கால்வாசி வெள்ளையர், அரைவாசி தாய் நாட்டவர். இப்படி பல்வேறு இரத்த கலப்பில் உதித்ததால் தானோ என்னவோ இன்று விளையாட்டு உலகை கலக்கி கொண்டிருக்கிறார் டைகர் வுட்ஸ். ஒரு தவ புதல்வனை பெற்றிருக்கிறோம் என்பதாலோ என்னவோ வேறு பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளவில்லை வுட்ஸ் தம்பதியர். வியட்நாம் போரின் போது வோங் டாங் பாங் என்ற தென் வியட்நாமிய வீரரோடு அருகருகில் இருந்து போர் புரியும் அனுபவம் ஏர்ல் வுட்ஸுக்கு கிடைத்தது. அந்த வியட்நாமிய வீரர் போர்க்களத்தில் அசாத்திய வீரம் காட்டியதால் அவரை மற்றவர்கள் டைகர் என்று அழைத்தனர். அந்த வியட்நாமிய வீரரின் நினைவாகத்தான் தனது ஒரே மகனுக்கு டைகர் வுட்ஸ் என்ற பெயரை சூட்டினார் ஏர்ல் வுட்ஸ். தொடக்கத்திலிருந்தே தங்கள் மகனை உலகின் மிகச்சிறந்த கோல்ஃப் ஆட்டக்காரராக உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டனர் வுட்ஸ் தம்பதியர். டைகர் வுட்ஸ் பிறந்த நேரத்தில் ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றதால் மகனுடன் அதிக நேரத்தை செலவிட முடிந்தது தந்தையால். 42 வயதில் கோல்ஃப் விளையாடத் தொடங்கிய தந்தை பெரும்பாலான நேரத்தை டைகருக்கு அந்த விளையாட்டை அறிமுகம் செய்வதில் செலவழித்தார். டைகர் நடக்கக்கூட பழகாத போது வீட்டின் பின்புறம் இடுப்பளவு உயர நாற்காலியில் அமர்ந்து மணிக்கணக்கில் தன் தந்தை கோல்ஃப் பந்துகளை அடிப்பதை இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருப்பாராம். நடக்கக்கூட பழகாத அந்த தருணத்திலேயே அவ்வளவு கவனம் இருந்திருக்கிறது டைகருக்கு. டைகரால் நிற்க முடிந்த போதே அவருக்கு சிறிய கோல்ஃப் கம்பு தரப்பட்டது. அந்த தருணம் முதலே அதிசயம் நிகழத் தொடங்கியது. அவருக்கு 2 வயதே ஆன போது த மைக் டக்ளஸ் ஷோ என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நகைச்சுவை கலைஞர் பாப் ஹோப்புடன் ஆடி பந்தை குழியில் போடுவதில் அவரை தோற்கடித்தார் டைகர். நம்ப முடிகிறதா? 3வது வயதில் தட்ஸ் இன்கிரெடிபிள் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தோன்றி ஒரு சாதனையை நிகழ்த்தினார். அதற்கு முன் அதே சாதனையை இன்னொரு கோல்ஃப் ஜாம்பவான் ஜாக் நிக்லாஸ் அவருடைய 10வது வயதில்தான் நிகழ்த்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. டைகர் வளர வளர அவருடைய ஆட்டம் பிரகாசிக்க தொடங்கியது. எந்த விளையாட்டிலுமே அச்சத்தை போக்கிவிட்டால் அதில் எளிதாக உச்சத்தை எட்டிவிடலாம் என்று நம்பினார் தந்தை ஏர்ல் வுட்ஸ். அதனால் மனோதிட பயிற்சிகளை அறிமுகம் செய்தார். டைகர் தனது வீச்சுக்களை பயிற்சி செய்யும் போது தந்தை திடீரென்று கூச்சல் எழுப்புவார். ஒரு பந்தில் டைகர் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கும் போது சில பந்துகளை திடலில் உருட்டி விடுவார். விளையாடும் போது எந்த நிகழ்வும் கவனத்தை திசை திருப்பாமல் இருக்க அவர் வகுத்த பயிற்சிகள்தான் அவை. டைகரின் விளையாட்டில் தந்தை எந்த அளவுக்கு ஈடுபாடு காட்டினாரோ அதைவிட அதிக ஈடுபாட்டை டைகரும் காட்டியதால் அவரது ஆட்டமும் திறமையும் நாளுக்கு நாள் பிரகாசிக்க தொடங்கியது. 6வது வயதிலேயே தன்முனைப்பு பேச்சுக்களை கேட்க தொடங்கினார் டைகர். தன் படுக்கை அறையில் கோல்ஃப் ஜாம்பவான் ஜாக் நிக்லாஸ் நிகழ்த்தியிருக்கும் சாதனைகளின் பட்டியலை மாட்டி வைத்துக் கொண்டார். அதனை ஒவ்வொன்றாக முறியடிக்க வேண்டும் என்பதுதான் அவரது அன்றாட கனவாக மாறியது. 8 வயதை நிரம்பிய போது அனைத்துலக சிறுவர் கோல்ஃப் விருதை வென்று அசத்தினார். அந்த விருதை மொத்தம் 6 முறை வென்றார். 1991 ஆண்டு
முதல் முயற்சியிலேயே அமெரிக்க இளையர் கோல்ஃப் விருதை வென்றார். அதே விருதை தொடர்ந்து 3 ஆண்டுகள் வென்று அந்த சாதனையை புரிந்த ஒரே ஆண் என்ற புகழை ஈட்டினார். விளையாட்டு உலகை கலக்கிய டைகர் 1994 ஆண்டு முழு உபகார சம்பளத்துடன் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். அதே ஆண்டு 19 வயது நிரம்பிய போது பெரியவர்களுக்கான அமெரிக்க கோல்ஃப் விருதை வென்று உலகின் புருவங்களை உயர்த்தினார். அந்த விருதை வென்ற ஆக இளையவர் டைகர் தான். அந்த விருதையும் அவர் தொடர்ந்து 3 ஆண்டுகள் வென்று புதிய சாதனையை ஏற்படுத்தினார். அதற்கு முன் ஜாக் நிக்கலாஸ் கூட அந்த விருதை 2 முறைதான் வென்றிருந்தார். அந்த சாதனையை நிகழ்த்திய பிறகு முழு நேரம் விளையாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக பட்டம் பெறாமலேயே ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்திலிருந்து விலகினார் டைகர். உடனடியாக நைக்கி நிறுவனம் $40 மில்லியன் அவரை விளம்பர ஒப்பந்தம் செய்தது. அதன் பிறகு டைகரை எவராலும் பிடிக்க முடியவில்லை. கோல்ஃப் வரலாற்றில் 4 கிராண்ட்ஸ்லாம் விருதுகளை ஒரே நேரத்தில் வைத்திருந்த ஒரே விளையாட்டாளர் என்ற பெருமை டைகருக்கு மட்டுமே உண்டு. பரிசு தொகையாக $1 மில்லியன் ஆக விரைவாக வென்றவர் டைகர் தான். மேலும் ஆகஸ்ட் 1999 ஆண்டிலிருந்து மே 2004 ஆண்டு வரை தொடர்ந்து 264 வாரங்களுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு உலகின் முதல் தர ஆட்டக்காரர் என்ற பெருமையை கட்டிக்காத்தார் டைகர். ஒரு போட்டியில் டைகர் விளையாடுகிறார் என்றால் வழக்கத்தை காட்டிலும் 2 மடங்கு கூட்டம் அங்கு கூடும். கோல்ஃப் உலகில் டைகர் வந்த பிறகு பல சாதனைகள் முறியடிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு முன் கோல்ஃப் உலகின் மிகப்பெரிய பெயர் ஜாக் நிக்கலாஸ். அவர் மொத்தம் 71 நிபுணத்துவ விருதுகளையும் 18 மேஜர் விருதுகளையும் வென்றிருக்கிறார். அந்த வெற்றிகளை குவிக்க நிக்கலாஸுக்கு 24 ஆண்டுகள் பிடித்தன. அந்த கணக்கை வைத்து பார்த்தாலும் கோல்ஃப் உலகின் இமயம் என்ற பெயரை எடுக்க டைகருக்கு 2020 ஆண்டு வரை நேரம் இருக்கிறது. இன்று வரை அவர் 58 விருதுகளை வென்றிருக்கிறார். 1996 டைகர் வுட்ஸ் அறக்கட்டளையை அவர் நிறுவினார். கனவுகளை நனவாக்க விரும்பும் அமெரிக்க இளையர்களுக்கு அந்த அறக்கட்டளை பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. பொதுவாக ஒரு துறையில் இருந்து ஒருவர் ஓய்வு பெறும் போதுதான் அவரது சாதனைகள் பற்றி பேசப்படும். அந்த இலக்கணத்திற்கு மாறுபட்டவர் டைகர். இனிவரும் ஆண்டுகளில் அவர் என்னவெல்லாம் சாதிக்கப் போகிறார் என்று நினைக்கும் போதே மலைப்பாக இருக்கிறது. ஆனால் இதில் நல்ல செய்தி என்னவென்றால், டைகர் ஒரு சராசரி மனிதன் என்பதுதான். மனத்தை ஒருநிலைப்படுத்தவும், கவனம் பிசகாமல் இருக்கவும், இலக்குகளை வகுத்துக் கொள்ளவும், முயன்று கொண்டே இருக்கவும், தோல்வி வரும்போது அடுத்த வெற்றியை பற்றி சிந்திக்கவும், வெற்றி வரும்போது தலைகணம் கொள்ளாதிருக்கவும், சமுதாய நலனை மறக்காமல் இருக்கவும், பிறருக்கு முன் உதாரணமாக இருக்கவும் கற்றுக்கொண்டிருக்கும் ஒரு சராசரி மனிதன். அந்த குணநலன்களை நாம் பின்பற்றினால் டைகர் போல் இமயத்தை எட்டாவிட்டாலும் நாம் விரும்பும் உச்சத்தை நோக்கி பல அங்குலங்கள் முன்னேறலாம். நாம் விரும்பும் வானத்தையும் வசப்படுத்தலாம். வானம் வசப்படுமே. 96.8 கேட்டாலே பரவசம்.